2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அதனைத் தொடர்ந்து இபிஎஸ் இல்லத்தில் அவருக்கு இரவு விருது அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் இரவு விருந்தை முடித்துவிட்டு புறப்பட்டு விட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரேவதி. விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பில் உடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, அடுத்த தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்டோருடன் அமர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மற்றும் அதிமுக இடையேயான கூட்டணியை உறுதி செய்து அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக தலைமையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தேசிய அளவில் பிரதமர் முன்னிலையில் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி உறுதியானதற்கு பின்னதாக இன்றைய தினம் சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இரவு விருந்து இவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், அரவிந்த் மேனன் உள்ளிட்டோரும் இந்த விருந்தில் பங்கேற்று இருந்தனர். குறிப்பாக பாஜக அதிமுக இடையே இருந்த அந்த கூட்டணி முறிவு குறிப்பாக அண்ணாமலை தான் காரணம் என்று தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் பேசி வந்த நிலையில் இன்றைய தினம் அவரும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவிப்பின் பொழுது உடனிருந்தார். அது மட்டுமின்றி அதிமுக பொதுச் செயலாளர் வீட்டிற்கும் வந்து இரவு விருந்திலும் அண்ணாமலையும் பங்கேற்றிருந்தார். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் இந்த விருந்து கொடுக்கும் நிகழ்ச்சியில் அவர்கள் அனைவரும், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும், மற்ற பாஜக தலைவர்கள், அதிமுக தலைவராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர். அவர்கள் அனைவருமே இந்த விருந்தில் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த விருந்தை பொறுத்தவரை தேநீர் விருந்து மட்டுமின்றி அவர்களுக்கு இரவு உணவு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த காரில் புறப்பட்டு செல்லும் போது கூட மத்திய அமைச்சர் அமித்ஷா உணவு உண்டபடியே சென்று கொண்டிருந்ததையும் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த ஏற்பாடை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகளின் போது பாமக தரப்பிலிருந்து இது மாதிரியான உணவு விருந்து ஏற்பாடு என்பது இருக்கும். அது போலவே தற்பொழுது அதிமுக தரப்பிலும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகாக பாஜக தரப்பிலிருந்து வந்தவர்கள். விவரங்களுக்கு நன்றி.